ஆசிலேஷன் சாப்டர்ஸ்லேருந்து இந்த ஒரு சிங்கிள் கொஷினை உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஜெய் மெயின்ஸ் அண்ட் நீட்டை கிராக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு கான்செப்சுவல் கொஷின் இது. அண்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஷினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை முடியாட்டினா யூ கேன் see my solution. ஸோ இந்த செட்டப் எடுத்துக்கோங்க. இந்த செட்டப்பில் ஒரு ராட் இருக்குது. அந்த ராடோட லென்த் எல். இந்த ராட் இந்த சென்டர் பாயிண்டில் பிவோட் ஆகிருக்கு. இதோட டோட்டல் லென்த் எல். இந்த பக்கமும் ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் ஆகிருக்கு. இந்த பக்கமும் ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் ஆகிருக்கு. இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கும் ஐடென்டிக்கல் ஸ்ப்ரிங். ஸோ இதோட ஸ்டிஃப்னஸ் சேம். இந்த ராடுக்கு நம்ம ஸ்லைட்டாக ஒரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக அதை ஒரு சர்டன் ஆங்கிள் கொண்டு போயிட்டு டிஃபார்ம் பண்ணிட்டு லைட்டாக ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்ப்ரிங்ஸோட ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸோட ஆக்ஷனால் அண்ட் இந்த ராட் என்ன ஆரம்பிக்கும், வேகமாக ரிட்டர்ன் இப்படி வர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அப்போ வேகமாக வரக்கூடிய இந்த ராட் இங்கே ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுக்கு வந்த உடனே, இதான் ஈக்லிபிரியம் பாயிண்ட், ஈக்லிபிரியம் பொசிஷன். அங்கே வந்த உடனே இந்த ராட் ஸ்டாப் ஆக முடியாது. ஸோ அண்ட் அகெயின் வில் கோ லைக் திஸ். இந்த பக்கம் போக ஆரம்பிக்கும். இப்படி போகிறப்ப மறுபடியும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பேக்வைல் ஆக்ட் ஆகும். ஸோ அதோட ஆக்ஷனால் மறுபடியும் ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட், அந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இந்த ராட் டூ அண்ட் ஃப்ரோ மோஷனை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆப்வியஸாக இந்த எஸ்ஹெச்எம்மோட டைம் பீரியட் தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, நான் இனிஷியலாக இதுக்கு ஸ்லைட்டாக ஒரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தீட்டா நாட்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போது இந்த இடத்துல இது ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகிருக்கு இல்லையா, ரைட். ஸோ இந்த கம்ப்ரெஷனால் ரீஸ்டோரிங் டார்க் டெவலப் ஆகும். இந்த ரீஸ்டோரிங் டார்க்கோட ஆக்ஷனால் இது மறுபடியும் ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும். அப்படி ரிட்டர்ன் வந்துட்டுருக்க அந்த மூமெண்ட்டில் ஏதோ ஒரு ரேண்டமான மூமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் த மூமெண்ட். அந்த மூமெண்ட்டில் இந்த ராட் ஈக்லிபிரியம் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னா ஒரு டீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த மூமெண்ட்டில் இந்த ராட் ஒரு ஒமேகான்ற ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அஸ் ஆஃப் நவ் இந்த ராடுக்கு இந்த இன்ஸ்டன்ட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இந்த ராடோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இப்போ ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்டில் தான் நான் எனர்ஜி கெட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த எனர்ஜியோட வேல்யூ ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ரைட் நவ் இந்த இன்ஸ்டன்ட்டில் அந்த ராட் இருக்கிறப்போ, ஓகே, இந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரம் கம்ப்ரஸ் இருக்குன்னு பாருங்கள். யூனோ இந்த ஆங்கிள் டீட்டா, இந்த ஆங்கிள் டீட்டானா அண்ட் இந்த லென்த் என்ன இருக்கும், திஸ் இஸ் L/2. திஸ் இஸ் L/2. இது L/2னா அண்ட் இது என்ன, இந்த லென்த் என்ன இருக்கும், திஸ் லென்த் வில் பி ஈக்குவல் டு L/2 தீட்டா. பிஎஸ் அது ஒரு ஸ்மால் ஆங்கிளாக இருக்குது அப்படின்னா அண்ட் அந்த ஆர்க் லென்த்தோட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு தட் ஸ்ட்ரெயிட் லைன் லென்த். ஸோ அப்போ இந்த லென்த் L/2 தீட்டா. ஸோ ரைட் நவ் ஸ்ப்ரிங் இவ்வளோ அமௌண்ட் கம்ப்ரஸ் ஆகிருக்கு இல்லையா. அப்போது ரெண்டு ஸ்ப்ரிங்கும் கம்ப்ரஸ் ஆகிருக்கு L/2 தீட்டான்ற அமௌண்ட். அப்போ இந்த டோட்டல் எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆர் ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர்னு போடுவோம். பட் ஸ்ப்ரிங் எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகிருக்குங்க, L/2 தீட்டான்ற அமௌண்ட் கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஸோ ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர். இது ஒரு ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆன பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த மாதிரி ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்குது. அப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இன்டு 2 டைம்ஸ். இதுதான் டோட்டல் எனர்ஜி. இந்த டோட்டல் எனர்ஜி ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைம். ஸோ இதை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு அன்டேம்டு ஆசிலேஷனோட டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அது டைமை பொறுத்து மாறக்கூடாது. அப்போ டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் எனர்ஜி என்ன வரும், 0 வரணும். ஸோ இதோட டைம் டெரிவேட்டிவ் கெட் பண்ணுங்கள். ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 ஒமேகா into d omega by dt ன்னு வரும். and which can be written as alpha. Similarly ஆஃப் k இது எப்படி எழுதிக்கலாம், L squared by 4 theta square எழுதிக்கலாம் இல்லையா அதை. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா, டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா L squared by 4 is a constant and theta squared டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வந்துடும், I'll be having a 2 theta into d theta by dt which is a omega. இங்கே ஒரு 2 இருக்குது, இட்ஸ் 2. ஓகே, ஸோ this should be equal to 0. இங்கே எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒமேகா ஒமேகா கேன் பி கேன்சல்ட். இந்த 2 கேன் பி கேன்சல்ட். இந்த 2 கேன் பி கேன்சல்ட். அப்போது ஐ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கே எல் ஸ்கொயர் 2 தீட்டா பை 4னு வந்துருச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கே எல் ஸ்கொயர் தீட்டா பை 2னு வந்துருச்சு.
ஸோ இந்த ஐ எங்கிட்ட கொண்டு வந்துட்டேன். ஸோ இட்ஸ் ஐ. அண்ட் இந்த ராட் இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் ரொட்டேட் ஆகுது, ஆசிலேட் ஆகுது. ஸோ above that பாயிண்ட் இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கெட் பண்ணுறோன்னா I is equal to என்ன வந்துடும், mL²/12ன்னு வந்துடும். எஸ், ஒரு ஒன் டைமென்ஷனல் ராட் அதோட சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னா அண்ட் இந்த ஒன் டைமென்ஷனல் ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இட்ஸ் ஈக்குவல் டு mL²/12. அப்போ ஐக்கு பதில் I can put that value minus k L squared theta by 2i. ஐக்கு பதிலாக mL²/12ன்னு போட்டுக்கலாம். அண்ட் இந்த 2 இந்த 12 கேன்சல் ஆஃப் ஆச்சுன்னா 6ன்னு வந்துடும். இந்த L squared இந்த L squared it can be cancelled. அப்போ alpha equal to minus of 6k theta by mன்னு வந்துருச்சு. அண்ட் இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், இது எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்மில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குன்னா அதோட சொல்யூஷன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், எஸ்ஹெச்எம்ஐ ஈக்குவேஷனாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அப்போது அதே ஃபார்முலா இது இருக்குது. பிகாஸ் ஆல்ஃபான்றது இட்ஸ் நத்திங் பட் d² theta by dt², அதான் அது ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சலேஷன்றது. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு minus of 6k theta by m. இங்கே இந்த ஒமேகா ஸ்கொயரோட இடத்துல இந்த பராமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ ஐ கேன் சே ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 6k by mன்னு வந்துடும். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6k by mன்னு வந்துடும். அண்ட் கொஷின்ஸ் இஸ் நாட் அபவுட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இட்ஸ் அபவுட் த லீனியர் ஃப்ரீக்வன்சி. அப்போ லீனியர் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா என்ன, 2 pi f is equal to omega. அப்போ f equal to omega by 2 pi. ஸோ அப்போ 1/2 pi into 6k by mன்னு வந்துடும். இதானது ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா. ஸோ தட் மீன்ஸ் எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, 1/2 pi into root of 6k by m. So this must be the solution.